வணக்கம். இது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் டீப்படூர் இடையில இருக்கிற சிந்தாமணி பஞ்சாயத்து. இந்த பஞ்சாயத்தில் நிறைய அநியாயங்கள் தவறுகள் நடக்குது. இதுதான் சிந்தாமணி இருக்கின்ற பஞ்சாயத்து அலுவலகம். இந்த பஞ்சாயத்தில் ரோடு போடுறதுக்கு காவேரி நிதியை வாங்கி காவேரி நோண்டியிருக்காங்க. ரோடு பழுதாகக்கூடாதுன்னு காவேரி திட்டத்தை நிதியை கொண்டு வந்திருக்காங்க. ரோடு போட்டு முடிஞ்சோன்னே இந்த வாய்க்காலை அந்த காவேரியெல்லாம் மூடிட்டாங்க. இங்கேருந்து சிந்தாமணி மெயின் ரோட்லேருந்து 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். 1 கிலோமீட்டர் தூரத்தில் 10 கால்வாய் தான் போட்டிருக்காங்க. பாக்கியெல்லாம் மூடிட்டாங்க. இங்கேருந்து பக்கத்தில் வாய்க்கால் இருக்குது. வாய்க்காலுக்கும் யூனியனுக்கும் ஜாயிண்ட் ஆகும். சித்தமல்லி ஏரிங்கிறதுல ஏரி அரங்கோட்டையிலேருந்து தண்ணி வர ஒரு வாய்க்கால் ஒன்று இருக்குது. அந்த வாய்க்கால் வழியாக 10 குடும்பம் வசிக்குது. சிந்தாமணியில் சேர்ந்தது. அந்த சிந்தாமணியில் சேர்ந்தது 10 குடும்பமும் இந்த தெருவுக்குள்ளே வர விடாமல் ஒரே ஒரு ஆள் மட்டும் ஆக்கிரமிச்சிட்டாங்க. இதையும் சேர்த்து நீங்கள் சரி பண்ணணும். இந்த காவேரி திட்டத்தை கொண்டு வந்தது தான் சிந்தாமணி பள்ளிக்கூடம். இந்த காவேரி திட்டத்தை கொண்டு வந்தது காங்கட்டு கால்வாயாந்தான் அந்த மண்ணை மூடமிட்டாங்க. காவேரி திட்டத்துக்கு எது கொண்டு வருதுன்னா ரோடு பழுதாகக்கூடாது, வண்டி வாகனம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் காவேரி திட்டத்தை கொண்டு வந்து இருக்கிறாங்க. ஆனால் இந்த பஞ்சாயத்தில் நாட்டாமைகள் அனைவரும் சேர்ந்து நிதி எடுத்து காவேரி தோண்டி மறுபடியும் அந்த காவாயை மூடிட்டாங்க. அது எதுக்கு அந்த காவாயை திறக்கணும், நிதியை கொண்டு வரணும், அதை மூடணும்? இதே காங்கிரீட்டு கால்வாயாக இருந்தால் யாரும் மூடி இருக்க மாட்டாங்க. இதில் ரோடு வந்து ஒரு பக்கத்தில் 30 அடி இருக்குது. 30 அடி இருக்குன்னா இதான் சிந்தாமணி பள்ளிக்கூடம். இந்த ரோடு அளந்த அளவு வந்து ஒரு பக்கத்தில் 30 அடி இருக்குது, ஒரு பக்கத்தில் 34 அடி அகலம் இருக்குது. இதாங்க ரோடு கால்வாய். தோண்டுனாங்க, மறுபடியும் மூடிட்டாங்களா? இங்கேருந்து பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் வாய்க்கால் இருக்குது. அது